ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் எக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஏற்காடில் காவேரி பீக்னு ஒரு காஃபி எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டில் தான் காஃபி டூர் போக போகிறோம். உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் காஃபி பற்றின உங்கள் வியூ கண்டிப்பாக மாறி இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்காடு லேக் பக்கத்தில் இருக்கோம். காவேரி பீக் எஸ்டேட் ஏற்காடோட லூப் ரோடில் இருக்குது. இப்போ இந்த ஜங்ஷன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த செகண்ட் லெஃப்ட்டில் வந்து முடியும். இதை தான் வந்து ஏற்காடு லூப் ரோடுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இப்போ நம்ம டேரெக்டாக காவேரி பீக் எஸ்டேட் போகிறதுனால நம்ம வந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்து போகணும். லாஸ்ட் டைம் நான் ஏற்காடு வந்தப்போ லூப் ரோடில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த காவேரி பீக் எஸ்டேட்டை பார்த்தேன். பொதுவாகவே லூப் ரோடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ரௌட் இருக்காது. நீங்கள் வண்டியே அங்கங்கே தான் பார்ப்பீங்க. ஸோ அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலராக ஒரு 7-8 கார் இருந்துச்சு. கொஞ்சம் பைக்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க. இது என்ன இடமா இருக்கும்னு பார்க்கும்போது காவேரி பீக்குன்னு இருந்துச்சு. முன்னாடி ஒரு கெஃபே மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏதோ ஒரு கெஃபே கவுண்டர்னு நினச்சிட்டு நான் இப்போ பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இந்த லூப் ரோடில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த இடத்துலையுமே ஒரு ஹோட்டல்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு இடத்துல தான் ஹோட்டல் இருக்கிறனால இவ்வளோ க்ரௌடாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ செகண்ட் டைம் போகிறதுனால நான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ண பிளேசஸ்லாம் தவிர வேறு என்ன இருக்குன்னு செக் பண்ணும்போது தான் இந்த காவேரி பீக்கை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது இது வந்து வெறும் இந்த காஃபி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடம் மட்டும் கிடையாது. இங்கே வந்து காஃபி டூரும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தடவை போகும்போது அதை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரூட்னு எடுத்துட்டிங்கன்னா ஏற்காடு போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா ஒரு 4 ரோட் ஜங்ஷன் வரும். அதில் செகண்ட் லெஃப்ட் எடுத்துகிட்டு மஞ்சக்குட்டை, செம்மேடு, வெள்ளக்கடையில் ஒரு ஜங்ஷன் வரும். அதில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டரில் இந்த காவேரி பீக் எஸ்டேட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம். ஏற்காடு லேக்லேருந்து மொத்தமாகவே ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வரும். எஸ்டேட் பக்கத்தில் வந்தாச்சு. அடுத்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்கொயரி பண்ணணும். லாக்டவுனுக்கு அப்புறம் இதை டூர் கண்டக்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல, போய் பார்ப்போம். பொதுவாக லூப் ரோடே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். இங்கே இன்னும் அமைதியாக இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உள்ளே போய் டிக்கெட் வாங்க வேண்டியது தான். இங்கே பெர் பர்சன் வந்து 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 500 ரூபாய்க்கு நீங்கள் என்னென்ன பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு காஃபி மியூசியம் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காஃபி பிளான்டேஷனுக்குள்ளே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ளே ஒரு ரைட் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வேலி வியூ பாயிண்ட் இருக்குது. இதுவும் ஒரு ப்ரைவேட் வியூ பாயிண்ட் தான். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேக் இருக்குது. இந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் இது ஒரு மேன்மேட் லேக் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்ததுக்கப்புறமா இவங்க இந்த காஃபியை எப்படி பறிக்கிறாங்க, அதை எங்கே கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணுறாங்க, காய வைக்கிறாங்க, எப்படி வாஷ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அது எப்படி குவாலிட்டி வைஸ் பிரிக்கிறாங்க, அதுக்கப்புறமா எப்படி ரோஸ்ட் பண்ணுறாங்க, கிரைண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மியூசியம்லேருந்து காஃபி பிளான்டேஷன் ட்ரிப், அப்புறமா அந்த மிஷினரிஸ், இது எல்லாமே எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் பிடிக்கலை, 500 ரூபாய்க்கு இந்த ட்ரிப் ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பே பண்ணியாச்சு. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மியூசியம் இருக்குது. ஸோ இந்த மியூசியம்லேருந்து தான் நமக்கு வந்து காஃபி பிளான்டேஷன் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகும். மியூசியமில் இருக்கோம். என் கூட பெங்களூர்லேருந்து ஒரு கப்பல் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ஹோஸ்ட் வந்து இங்கிலீஷில் பேச வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் அவர் பேசினதுக்கெல்லாமே நான் வந்து தமிழில் டப்பிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, மாஸ்க் போட்டிருந்தார். அதனால் லிப்சிங் பண்ண வேண்டிய கட்டாயம்லாம் வரல. ஏற்காடில் எங்களுக்கு மொத்தம் 3 எஸ்டேட் இருக்குது. ஒன்று வந்து கிளென்ஃபெல் எஸ்டேட். இது வந்து சேலம்லேருந்து வர வழியிலேயே ஒரு எஸ்டேட் பார்ப்பீங்க. அது வந்து 4100 அடி உயரத்தில் இருக்குது. அடுத்து ஷெவராய்ஸ் எஸ்டேட். இது 4800 அடி உயரத்தில் இருக்குது. ஏற்காடுலேயே இதுதான் உயரமான பகுதி. அதுக்கப்புறமா காவேரி பீக் எஸ்டேட். இது வந்து 4600 அடி உயரத்தில் இருக்குது. இந்த எஸ்டேட் மொத்தம் 150 வருஷம் பழமையானது. இந்த எஸ்டேட் மொத்தம் 5 தலைமுறையாக வச்சுருக்காங்க. இந்த எஸ்டேட்டோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சு 4th and 5th ஜென்ரேஷன் தான் இந்த எஸ்டேட்லேயே தங்கி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம்
காவேரி பீக்கில் மட்டும்தான் அந்த காஃபி எஸ்டேட்லேயே அந்த செடி வளர்த்துறதுலேருந்து அதை மெயின்டைன் பண்ணி அறுவடை பண்ணி அதை காஃபி ஆக்கி அதை சேல்ஸ் வரைக்கும் இந்த ஒரே எஸ்டேட்டில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. காஃபி பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த ரூமில் போய் பார்ப்போம். நீங்கள் காஃபியை மொத்தம் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று அரபிக்கா, ஒன்று ரொபுஸ்டா. ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ளேவர்னு எடுத்துட்டிங்கன்னா அரபிக்கா வந்து நல்லா மைல்டாக இருக்கும். இதுவே ரொபுஸ்டானா கொஞ்சம் பிட்டர்னஸ், கசக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டேஸ்ட் வந்து அரபிக்கா லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ரொபுஸ்டா வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அசிடிட்டி, காஃபியில் வந்து இந்த மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அசிடிட்டி தான். அதாவது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சிப் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது இல்லை, அதை தான் அசிடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோர் அசிடிக், நிறைய அசிடிக்காக இருந்துச்சுன்னா அந்த காஃபி வந்து நல்ல குவாலிட்டி அண்ட் மோர் டேஸ்டியாக இருக்கும். இப்போது அரபிக்கா எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்ல அசிடிக்காக இருக்கும். இதுவே ரொபுஸ்டானா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் அரபிக்கா காஃபி வந்து எப்போவுமே நல்ல ஹை ஆல்டிடியூட், நல்ல உயரமாக ஒரு 1500 மீட்டர் 1000 மீட்டர் இந்த மாதிரி நல்ல உயரமான இடத்துல மட்டும்தான் வளரும். இதுவே ரொபுஸ்டா காஃபி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 800 மீட்டருக்கும் கம்மியான உயரத்துலேயே வளரும். அதே போல் அரபிக்கா காஃபியோட ஈல்டும் ரொம்ப கம்மி தான். இது ஒரு 10 கிலோ கிடைச்சிதுன்னா ரொபுஸ்டா வந்து ஒரு 13 14 கிலோ வரைக்கும் ஈல்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரபிக்கா காஃபியோட அந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது பழுத்த உடனே தானாக கொட்டிடும். அதனால் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இதுவே ரொபுஸ்டானா அது பழுத்தாலும் அது செடியிலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரபிக்கா காஃபி வளர்கிறதுக்கு ஒரு 16 24 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இதுவே ரொபுஸ்டானா ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வளரும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால அரபிக்கா காஃபி ஜென்ரலாகவே ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எங்களோட காஃபி எதுலேயுமே நாங்கள் சிக்கரி சேர்த்துறதில்ல. ஏன்னா சிக்கரி சேர்த்துனா சைடு எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. இதுதான் காஃபியோட ஸ்டேஜஸ். முதல்ல பூவாக இருந்து அப்புறம் காயாகி இந்த மாதிரி செர்ரி ரெட் கலரில் வந்ததுக்கப்புறம் ஓகே அது வந்து பறிக்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காஃபியில் மொத்தம் 7 லேயர் இருக்குது. அதில் 5 லேயரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு 3 லேயர் அவுட்டர் லேயர், அந்த ஸ்கின்னு, அப்புறம் வந்து அந்த பல்ப்பு, அப்புறம் ஒரு மியூசிலேஜ் லேயர் அப்படிங்கிறாங்க. இதை 3ஐயும் வெட் மில்லில் வச்சு ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரை மில் எடுத்து போய் அடுத்த 2 லேயரையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக காஃபி பீனை பாலிஷ் பண்ணிவிட்டு சார்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டி வைஸ் பிரிப்பாங்க. பிரித்ததுக்கப்புறமா தான் காஃபி பீனை ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் காஃபி பீன்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் காஃபி பீனில் எந்த ஒரு ஸ்மெல்லோ ஃப்ளேவரோ சுத்தமாக இருக்காது. யூஸ்வலாக செப்டம்பர்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு இந்த காஃபி பெரிஸை வந்து பறிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அடுத்து இந்த வெட் அண்ட் ட்ரை மில் ப்ராசஸ் இது எல்லாமே அதுக்கடுத்த 3 மாதத்துக்கு வந்து இருக்கும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் காஃபி செடி வந்து 50 வருஷம் வரைக்குமே இருக்கும். காஃபிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதோட அல்டிடியூட் எவ்வளோ ஹைட்டில் அந்த செடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஃப்ளேவர் மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன மரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காஃபி பிளான்டேஷனில் அங்கங்கே நடுவில் வந்து மரம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மரத்தோட ஃப்ளேவர் அதோட ரூட் வழியாக எடுத்துகிட்டு வந்து காஃபி பீனில் அந்த டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஷெவரைஸ் எஸ்டேட். இதுதான் வந்து 1450 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதில் வந்து நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா ஆரஞ்சு மரம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் மோர் அசிடிக் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து காவேரி பீக் எஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாக அந்த ஃபிக் வச்சுருக்கோம். ஸோ அதனால ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து கிளென்ஃபீல் வந்து 1250 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதில் ஃபுல்லாக பெப்பர் வச்சுருக்கனால உங்களுக்கு அந்த காஃபியில் கொஞ்சம் காரத்தன்மை கிடைக்கும். ஸோ உங்களோட காஃபியோட அந்த இருக்க செடி இருக்கிற அல்டிடியூடை பொறுத்து ரேட் மாறும். ஹையர் த அல்டிடியூட், ரொம்ப ஹைட்டில் இருக்கும்போது காஃபியோட ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுதான் ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ண பீலர், பாலிஷர் அண்ட் கிரேடர் மிஷின். இப்போ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி மிஷின் வந்துருச்சு. ஸோ இந்த மிஷினை நாங்கள் இப்போ வந்து மியூசியத்துக்கு வந்து மூவ் பண்ணிட்டோம். அடுத்து மியூசியத்தில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ யூஸ் பண்ண வெயிங் ஸ்கேல், காஃபி கிரைண்டிங் மெஷின், வெறும் நம்பர்ஸ் மட்டுமே இருக்கிற டைப்ரைட்டர், மினி ஸ்டவ், அப்புறம் வந்து மேனுவல் காஃபி கிரைண்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், வுட் ஸ்டவ், அப்புறமா எலக்ட்ரிக் ஸ்டவ், அப்போ யூஸ் பண்ண காஃபி ரோஸ்டர். இது என்ன பண்ணுவாங்களாம், கீழே வந்து கறியை வச்சுட்டு மேனுவலாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும்.
அப்புறம் அது வந்து பழைய வால்வ் செட் ரேடியோன்னு நினைக்கிறேன். அப்புறம் பழைய காலத்தில் யூஸ் பண்ண பாத்திரம். அவ்வளோதான், மியூசியம் பார்த்தாச்சு. அடுத்து எஸ்டேட் ட்ரிப் போகணும். இந்த எஸ்டேட் ட்ரிப்புக்கு வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். கைடு வந்து நீங்கள் வர வெஹிக்கிள்லேயே கூட வந்துடுவாங்க. ஸோ எங்களோட இன்னொரு 2 கார் வந்துருந்தது. ட்ரைவ் பண்ணிக்கிட்டே மியூசியமோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த காஃபி செடி வளர்கிறதுலேருந்து அது எப்படி காஃபி ஆகிற வரைக்கும். அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயம் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அடுத்து உள்ள மியூசியமில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஜகஜன்னு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தராசு, அதில் வைக்கிற வெயிட்டு, இதெல்லாம் இன்னும் நிறைய ஊரில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சந்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் சைக்கிளுக்கு பம்பெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் நிஜமாலுமே அங்கே தேவையானு தோணுது. இது ஒரு கார் பொம்மை இருக்குது. அப்புறம் அந்த படி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் வந்து இன்னும் வந்து அரிசி சாக்கிலலாம் அந்த படியெல்லாம் வச்சு அளந்து போடுவாங்க. அதெல்லாம் இன்னும் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வெய்யிங் ஸ்கேலு, அது மட்டும் இல்லாமல் இந்த பித்தளை பாத்திரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இன்னியும் பல வீட்டு பரன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. துணி எடுத்திங்கன்னா பூரா பித்தளை பாத்திரமாக தான் இருக்கும். மேபி அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் அந்த மியூசியமில் இருந்துச்சுன்னா அது பார்க்குறவங்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேறு ஏதாவது ஒரு ரூமுக்கு மூவ் பண்ணிவிட்டு ரொம்ப நெசசரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுட்டு அதை இன்னும் நீட்டாக ப்ரிசர்வ் பண்ணி அதை என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்தது இந்த காஃபி பிளான்டேஷனுக்குள்ளே போகிற ட்ரைவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விதமான கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஈவன் ரொம்ப லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற கார் கூட போகும். அந்த மாதிரி தான் நாங்கள் ரோட்ஸ் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோஃபார் குட் தான். இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பட் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்னு சொல்கிற மாதிரி இல்லை. என்னென்னா கொஞ்சம் அமைதியாக இருக்குது. நீங்கள் லூப் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிங்கனாலே இதே மாதிரி ரோட் 2 சைடுமே மரம் இருக்கும். ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன் இருக்கும். அங்கேயும் டிராஃபிக் சுத்தமாக இருக்காது. எப்போயாவது தான் நீங்கள் பைக்ஸ் ஆர் கார்ஸை பார்ப்பீங்க. அண்ட் அது ரோடு நல்லாவும் இருக்கும். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, நீட்டாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி சுற்றி காஃபி எஸ்டேட்டே இருக்கிறதுனால அந்த அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் நம்ம ஹோஸ்ட் முன்னாடி தான் சொன்னார், காஃபி பீனை ரோஸ்ட் பண்ணுற வரைக்குமே அதுலேருந்து ஸ்மெல் வராது அப்படின்னாரு. ஸோ இங்கே எப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு அவர்கிட்ட விசாரித்தப்போ தான் சொன்னார், இது காஃபியோட ஸ்மெல்லே கிடையாது. அந்த பழம் பழுத்து விழுந்து அழுகி போகிற ஸ்மெல். இல்லைன்னா அது நாங்கள் வந்து அந்த காஃபி பீன் எடுத்து மிச்சத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு அந்த காம்போஸ்ட்டை வந்து இந்த பக்கமே திரும்ப தெளிப்போம். அதோட ஸ்மெல்லான தவிர காஃபியோட ஸ்மெல்லே கிடையாதுன்னு சொன்னார். ஸோ இவ்வளோ நாளாக நான் அது வந்து காஃபி ஸ்மெல் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது கிடையாது. இங்கே ரோட் ட்ரிப்பை தவிர வேறு என்ன இருக்குன்னா, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுவுமே ப்ரைவேட் வியூ பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து ஒரு லேக் இருக்குது. ஸோ இது 2ல் கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த காஃபி பறித்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து லேக் கூட்டிகிட்டு போவாங்க. வியூ பாயிண்ட் ரொம்பவுமே அழகாக அமைதியாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏற்காட்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வேலி வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. கரடியூர் வியூ பாயிண்ட்டும் இதே மாதிரி ஒரு வேலி வியூ பாயிண்ட் தான். அதுவுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த டூர் எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் வர முடியும்னு சொல்கிறாங்க. பட் எகெயின் கரடியூர் வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ கூட்டம் எப்போவுமே இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணி போகணுங்கிறதுனால. பட் ஓவரால் இட்ஸ் குட். நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக லேக் பார்க்க போகலாம். ஆனால் இந்த இடம் ரொம்பவுமே காமாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த செப்டம்பர் மேலே தான் இந்த காஃபி பழம்லாம் பறிக்க வருவாங்க. ஸோ இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து ஆட்களுமே கிடையாது. ஸோ அவ்வளோ காமாக இருக்குது. நீங்கள் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தான் போக வேண்டியிருக்கும். லேக் ரீச் ஆகிடலாம். இது வந்து மேன்மேட் லேக், ஒரு பாண்ட், குளம்னு கூட சொல்லலாம். லேக் வந்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ அமைதியாக இருக்குது. மணி இப்போ மதியம் 12. ஆனால் பார்க்குறதுக்கு 12 மணி மாதிரி தெரியல. ஆல்ரெடி வந்து பாதி மலை மிஸ்டில் கவர் ஆகிடுச்சு. செம்ம ஆம்பியன்ஸ். இந்த மாதிரி ஒரு குட்டி லேக், அதுவும் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் நான் ஹாலிவுட் மூவிஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். செம்ம ஃபீலிங். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கயாக்கிங் போட் கொடுத்துட்டு
ஒரு போட்டிங் மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் சொன்னார், இங்கே வந்து ஆயிரக்கணக்கில் மீன்கள்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும், அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ரொம்ப அதை பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. எனக்கும் அது வந்து சரியாக தான் பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்குலாம் அது சூப்பரான இடம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸை பார்த்து என் கூட வந்தவங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனாங்க. மேக்ஸிமம் இந்த வியூ பாயிண்ட் அப்புறம் லேக் ரெண்டுலேயும் சேர்த்து 15 to 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்து போகிறது இந்த காஃபிலாம் பறித்து காய வைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இந்த A to Z இவங்க காஃபி செடி நடுறதுலேருந்து அதை பேக் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் இங்கேயே பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளான்டிங். இப்போ வந்து அடுத்த வருஷத்துக்கு தேவையான செடி எல்லாமே இவங்க கேர்ஃபுல்லாக வந்து சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க நர்சரியில் க்ரோ பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஒரு காஃபி செடி நட்டால் அது வந்து காஃபி பீன் கொடுக்கறதுக்கு 3 வருஷம் வரைக்கும் ஆகும். அதுக்கடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த நல்லா பழுத்ததுக்கப்புறம் மேனுவலாக ஹேண்ட் பிக் தான் பண்ணுறாங்க. அடுத்தது பல்பிங். அந்த காஃபி பீனில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ட்ரை மில்லுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி பீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி வைஸாக பிரிச்சுட்டு அதை பாலிஷ் பண்ணிவிட்டு அண்ட் எகெயின் ஃபைனலாக வந்து ஒரு கலர் வைஸ் அவங்க வந்து அதை காஃபி கிரேட் பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரேடு மட்டும்தான் எடுத்து காஃபிக்கு யூஸ் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி இந்த மாதிரி கடைகளுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த 2 காருமே ரொம்ப வந்து க்ளோஸில் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கில் அதுவும் மேடில் போகும்போது கண்டிப்பாக இவ்வளோ க்ளோஸாக போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் போகிறவங்க டக்குன்னு பிரேக் பிடிச்சிட்டு மூவ் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி போகிறவங்களால வந்து பிரேக் பிடிச்சிட்டு திரும்ப வந்து மேலே போக முடியாது, ஸ்லிப்பாகி மாட்டிக்கும். அந்த மாதிரி தான் இப்போ முன்னாடி நல்லாவே சவுண்ட் கேட்குது. ஒரு கார் வந்து நல்லா பின்னாடி போன கார் நல்லாவே மாட்டிச்சு. வாங்க போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நல்ல வேலை ஒன்றும் பெருசெல்லாம் ஆகலை. கார் வந்து புல்லில் மாட்டியிருக்கு. இது ரொம்பவுமே காமனான இஷ்யூ தான். இந்த மாதிரி மேட்டில் போகும்போது கார் வந்து கொஞ்சம் நல்லா ரைட்டில் போயிடுச்சுன்னா புல்லில் மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ட்ராக்ஷன் இருக்காது. நீ எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் அந்த புல்லில் வந்து இருக்கிறனால ஸ்மூத்தாக அப்படியே வந்து டயர் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு ரிவர்ஸ் போங்க, இன்னும் போங்க. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்க. போகிற போக்கில் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியாச்சு. அடிப்பட்ட கைப்புள்ள கதை மாதிரி தான். ஸ்விஃப்டிக்கே இந்த நிலமைனா என் வண்டி எப்படி போகும்னு நினைக்கும் போது பார்ப்போம். நல்ல வேலையாக ஆக்சிலரேஷனை குறைக்காமல் இருந்ததுனால வண்டி 2-3 இடத்துல ஸ்லிப் ஆனாலும் ஈஸியாக வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வந்திருக்கிறது எதுன்னா, அவங்க டெய்லி ஃப்ரூட்ஸ்லாம் பறிச்சுட்டு வருவாங்க இல்லையா, காஃபி ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து வெட் மில். சரி வாங்க அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். லேபர்ஸ்லாம் காலையில் 7 மணிக்கு எஸ்டேட் வந்துடுவாங்க. வந்துட்டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் காஃபி பழங்களை பறிப்பாங்க. பறிச்சுட்டு கரெக்டாக 4 மணிக்கு இங்கே வந்து அவங்க பறிச்சுட்டு வந்த காஃபி பீன்ஸை போட்டு தேவையில்லாத குச்சி இலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வெயிட் போடுவாங்க. ஸோ இது வந்து டெய்லி வேஜ் தான். அன்னன்னைக்கு அவங்க பறிக்கிறதுக்கான சம்பளம் அன்னன்னைக்கே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கொண்டு வந்த காஃபி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போய் ப்ரெஷர் வாஷ் பண்ணுவாங்க. அதில் என்ன ஆகும்னா வெயிட்டாக இருக்கிற பழம் எல்லாமே அடியில் போயிடும். இந்த ரைப் ஆகாத காஞ்சது எல்லாமே மிதக்க ஆரம்பிக்கும். அதை மேனுவலாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வெட் மில்லில் வந்து காஃபி பீன்ஸை போடுவாங்க. இங்கே என்ன நடக்கும்னா அவுட்டர் ஸ்கின் அப்புறம் பல்ப் இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த ரிமூவ் பண்ண அவுட்டர் ஸ்கின் அப்புறம் அந்த பல்ப் இது ரெண்டையுமே ஒரு வருஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு அது நல்லா மக்கி போனதுக்கப்புறம் அதையே திரும்ப மேனுவலாக யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக இந்த காஃபி பீனில் பெக்டின் லேயர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாஷ் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, அதை அப்படியே ஒரு 12 hours வந்து வெளியில் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. இதில் என்ன ஆகும்னா பாக்டீரியா உள்ள ஃபார்ம் ஆகி அந்த பாக்டீரியா வந்து அப்படியே அந்த அவுட்டர் லேயரையும் அந்த காஃபி பீனையும் லைட்டாக செப்பரேட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா ப்ரெஷர் வாஷ் பண்ணும்போது அந்த பெக்டின் லேயரும் பாக்டீரியாவும் தனியாக செப்பரேட் ஆகிடும். அடுத்து இந்த ஏரியாலேயே அங்கங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8 to 12 நாள் வரைக்கும் வந்து காய விட்டுருவாங்க.
ஸோ அப்போ வந்து இந்த காஃபி பீனில் சென்டர் கட் ஒன்று வரும். அதுக்கப்புறமா ட்ரை மில்லுக்கு எடுத்து போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மேலே வந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த காஃபி சீசன் இல்லாதனால ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஸ்டேட் டூர் இதோட முடிஞ்சுது. அடுத்து வந்து ட்ரை மில்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் ட்ரை மில்லோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ நம்ம வெட் மில்லில் ஒரு 8 to 12 நாள் காய வச்ச காஃபி பீன் எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுவோம். இது இந்த உடன் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கேருந்து ஏர் செக்ஷன் மூலமாக அந்த காஃபி பீன் எல்லாமே போய் இந்த இடத்துல இந்த வைப்ரேட்டிங் மிஷினில் வந்து விழும். இது என்ன பண்ணுன்னா நல்லா வைப்ரேட் ஆகி சேம் டைம் ஏரையும் ப்ளோ பண்ணும். இதனால் என்ன ஆகும்னா டஸ்ட்டெல்லாம் செப்பரேட் ஆயிரும். அப்புறம் அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகிடும். இந்த வைப்ரேட்டிங் ப்ராசஸில் இந்த ஸ்டோன்ஸ் அப்புறம் டஸ்ட் எல்லாமே தனியாக வந்து இந்த பின்னில் சேவ் ஆகிடும். இப்போ அந்த லூஸான ஸ்கின் இருக்கிற காஃபி பின் இருக்கு இல்லையா, அது போய் அந்த உடன் ஸ்டோரேஜில் போய் விழுந்துடும். எகெயின் அது ஏர் செக்ஷன் மூலமாக மேலே போய் இங்கே ஒரு மிஷின் இருக்குது. இது 3 விதமாக ஸ்டார்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஃபுல் பீன்ஸ் வரும். செகண்ட் கேட்டகரியில் டென்சிட்டி கம்மியாக இருக்கிற பீன் அப்புறம் உடஞ்சி போனது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி தனியாக வரும். தேர்ட் கேட்டகரியில் ஃபுல் டஸ்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸில் வைப்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்கின் எல்லாம் லூஸ் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் டஸ்ட்டாக மாதிரி இங்கே வந்து தேர்ட் லேயராக வந்து செட்டில் ஆகிடும். இதில் செகண்ட் கேட்டகரியில் ரிஜெக்ட் ஆகிறது எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபிக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து செகண்ட் ஸ்டேஜிலிருந்து ஸ்டார்ட் ஆகி வர பீன் வந்து பாலிஷிங்க்கு போகும். இதுதான் பாலிஷ் பண்ணுற மஷின். இதுதான் பாலிஷானா? பாலிஷ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பாலிஷ் பண்ணுறது நம்ம அந்த மியூசியமில் உங்களுக்கு காமிச்ச முடியும், அந்த ஷெல்டு மாதிரி ஒன்று அதை வந்து பாலிஷ் பண்ணுறோம். மற்றபடி ஏதாச்சும் இந்த பவுடர்ஸ் போட்டு அது மாதிரி பாலிஷ் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த ஸ்கின்னில் வந்து இது பண்ணுவோம், பாலிஷ் பண்ணுவோம். இதுதான் காஃபி பீனோட குவாலிட்டி செக் பண்ணுறதோட கடைசி ஸ்டேஜ். இது வரைக்கும் பார்த்த மிஷின் எல்லாமே இம்போர்ட்டட். இந்த மிஷின் மட்டும் இந்தியன் மேட். இது என்ன பண்ணுன்னா இது கேமரா வச்சு கலர் சார்ட் பண்ணும். லெஃப்ட் சைடில் ஃபுல் க்ரீன் கலர் வரும், ரைட் சைடில் ப்ரௌன் கலர், பிளாக் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர், இது எல்லாமே வந்து ரைட் சைடில் வரும். இது எல்லாமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே இந்த லோக்கல் ஷாப்ஸ் இந்த மாதிரி இதுக்கு அனுப்பிச்சிருவோம். இந்த மிஷின் ஒவ்வொரு காஃபி பீனையுமே கலரை வச்சு கேட்டகரைஸ் பண்ணும். இது ஒவ்வொரு காஃபி பீனையுமே செக் பண்ணாலும் மணிக்கு டன் கணக்கில் வந்து இது ப்ராசஸ் பண்ணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது வந்துருக்கும். பாலிஷ் பண்ணி வர காஃபி இந்த கன்வேயர் பெல்ட் மூலமாக தான் கலர் சார்ட்டிங்க்கு போகும். இதுதான் கேமரா சார்ட்டர். இங்கே தான் வந்து கலர் கிரேடிங் நடக்கும். வெட் மில்லிருந்து வர ரா காஃபி பீன் இப்படி தான் இருக்கும். அடுத்து இதுதான் செகண்ட் ஸ்டேஜில் ரிஜெக்ட் ஆகிற பீன், அதாவது வெயிட்டே இல்லாமல் இருக்கிற பீன், அப்புறம் வந்து உடஞ்சி போய் இருக்கிற பீன். ஃபைனல் ஸ்டேஜில் கலர் வச்சு ரிஜெக்ட் பண்ண பீன்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, எல்லோ கலர், பிளாக் கலர் அண்ட் ப்ரௌன் கலர், அந்த பீன்ஸ்லாம் தான் இது. இந்த பீனை மட்டும்தான் நாங்கள் வந்து காவேரி பீக்கில் வந்து ரோஸ்டிங்க்கு அனுப்புவோம். மற்ற எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுவோம். அதான் காஃபி பீனில் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வெட் மில்லில் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் 100% நீங்கள் போட்டிங்கன்னா வெறும் 20% மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். மீதி 80% ரிஜெக்ஷன் ரேட்டு. அதுக்கப்புறமா இங்கே ட்ரை மில்லில் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்து அவுட் ஆஃப் த 20% அந்த 20%ல் ஒரு 80% நமக்கு கிடைக்கும். வெறும் 20% தான் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ க்ளோஸ் டு 84% வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ஃபைனலாக ரோஸ்டிங் அண்ட் கிரைண்டிங்கை பற்றி பார்க்கலாம். ரா காஃபி பீனில் சுத்தமாக ஸ்மெல்லே இல்லை. இதுதான் காஃபி ரோஸ்டர். இதுக்கு பேர் வந்து ட்ரம் டக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 கிலோ வரைக்கும் பிடிக்கும். இது வந்து ஒரு தடவை காஃபியை ரோஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதோட டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ். எக்ஸாக்டாக 20 மினிட்ஸில் ரோஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது 200 டிகிரி செல்சியஸ் இருக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு 4th 5th டைம்லாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது வெறும் 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி மேனுவலாக நாங்கள் காஃபி பீன் எடுத்து செக் பண்ணிப்போம் ரோஸ்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு. காஃபி ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த லிவரை நாங்கள் ரிமூவ் பண்ணோம்னா அந்த காஃபி பீன்லாம் இங்கே வந்து கொட்டிடும். இங்கே வந்து ஒரு ப்ளோவர் இருக்கும். ஏன்னா காஃபி பீன் ஆல்ரெடி 200 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ அது வந்து காஃபி பீனை கூல் டவுன் பண்ணிவிடும். ஒன்ஸ் நீங்கள் காஃபியை ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுருக்காங்கன்னா அது வேறு ஏதாவது போட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே அந்த ரா காஃபி பீன் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ ஸ்கின்னோட அந்த காஃபி பீனை நீங்கள் 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ரோஸ்டரில் ப்ளோவர் அப்புறம் மோட்டர் இது ரெண்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாலும் ஹீட் பண்ணுறதுக்கு எல்பிஜி சிலிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷினில் 5 கிலோ காஃபி பீன் போட்டிங்கன்னா வெறும் 20 கிராம் மட்டும்தான் லாஸ் இருக்கும். ஏன்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் போகிறதுனால. ஃபைனல் ஸ்டேஜ்
காஃபியை கிரைண்ட் பண்ணுறது. இந்த கிரைண்டிங் மிஷினில் 1லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் வந்து லிவர் செட் பண்ணிக்கலாம். 1னா ரொம்ப ஃபைனாக இருக்கும் பவுடரியாக, இதுவே 12 வச்சிங்கன்னா நல்லா கோர்ஸாக இருக்கும். நாங்கள் ஆன்லைன்லேயும் காஃபி சேல் பண்ணுறோம். பண்ணும்போதே யூசர்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுப்போம், அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் இல்லை எந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிரைண்ட் பண்ணி ஷிப் பண்ணிடுவோம். இந்தியாவிலேயே வந்து டாப் 3 பெஸ்ட் அரேபிகா காஃபியில் எங்களுதும் ஒன்று. இதோட காஃபி டூர் முடிஞ்சுது. இங்கே காஃபி டூர் மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கே தெரியும் நான் இன்றைக்கி ரொம்ப டைம் எடுத்துட்டேன். ஸோ ஜென்ரலாகவே நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தான் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ். பட் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, பாதி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது இல்லையா. சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். ஓகே, ஓவராலாக நல்லா இருந்துச்சு. சொன்ன மாதிரி இந்த மியூசியமில் கொஞ்சம் கஜன்னு இருந்துச்சு. அப்புறம் லேக்கில் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். பட் அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காஃபி டூர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் மிஸ்ஸிங்னு சொல்லுவேன். இப்போது நீங்கள் வைன் டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த மாதிரி வைன் யார்டில் கூட்டிகிட்டு போவாங்க. அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்ட்டு, எப்படி வைன் செய்யாதுன்ட்டு. ஃபைனலாக அந்த வைன் டேஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இந்த காஃபி டூரில் அவங்க காஃபி டேஸ்டிங் ஏதாவது வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். காஃபி டேஸ்டிங்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு தானே போனேன், அப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே போகும்போது ஒரு காஃபி, ஓகே அது காஃபி செடி இருக்கும், எடுப்பாங்க, அரைப்பாங்க, நம்ம காஃபி குடிப்போம், அவ்வளோதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ரபோஸ்டான்னு ஒன்று இருக்குது, அரபிக்கா இருக்குது. அரபிக்காலே நாங்கள் 3 வெரைட்டி பண்ணுறோம். ஒன்று இந்த சிட்ரஸ் ஃப்ளேவர் இருக்கும், ஒன்று ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அதெல்லாம் சொல்லும் போது அது ஒரு அந்த காஃபி டேஸ்டிங் குட்டி டம்ளரில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். எனிவேஸ், இதுதாங்க என் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.